robotics, rise of machines. So in recent times, the word robotics has been heard so frequently. ஓகே, இப்போ நம்ம மைண்ட்ல ரொபாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த வேர்ட் வந்தா, இல்ல ரொபாட் அப்படின்னு சொல்லி அந்த வேர்ட் வந்தாலே the very first thing that comes to our mind வந்து இந்த ஃபிலிம்ஸ் தான் இருக்கும். டெர்மினேட்டர் or எந்திரன் or whatever films it might be. So இந்த ஃபிலிம்ஸ்ல வர மாதிரி ரோபோட்ஸ் வந்து do exist. Okay, like and those types of robots are called humanoid robots. அந்த ஹியூமன் மாதிரியே இருக்கிறது, ஒரு ஹியூமன் ஃபீச்சர், ஹியூமன் எக்ஸ்பிரஷன், மிமிக் ஹியூமன் ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ரோபோட்ஸ்க்கு பேர் வந்து humanoid robots. So humanoid robots பத்தி we will see it detailed, we'll see it later. So before that, நம்ம சின்ன வயசுல எல்லாம் நினைச்சிருப்போம், ஓகே ரோபோட்னா வந்து இப்படிதான் இருக்கும், ஒரு ஹியூமன் ஷேப்ல இருக்கும், ஒரு ஹியூமன் எக்ஸ்பிரஷன்ல இருக்கும், ஹியூமன் மிமிக், ஹியூமன் ஆக்ஷன்ஸ் எல்லாம் மிமிக் பண்ணும் அப்படிலாம் சொல்லி நினைச்சிருப்போம். பட் அது மட்டும் ரோபோட் கிடையாது. as you can see in the slide, இதுல இருக்கிற எல்லாமே robots தான், and each perform its own function more efficiently. okay, and ரோபோட்டோட கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம எல்லா ஃபீல்ட்லயும் இப்ப நம்ம பார்க்கலாம். அந்த சில டாஸ்க் அது பண்ற சில டாஸ்க் எல்லாம் will be so like நம்ம அதை பார்த்து will be so amazed, like இதெல்லாமா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி will be so amazed. and பின்ன நம்ம இப்ப நினைக்கிற மாதிரி ரோபோட் வந்து இப்பதான் டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆக தான் ரோபோட் வந்து ரோபோட்டிக் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, பூன் ஆச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. ஆக்சுவலி அது அப்படி கிடையாது. ஸோ ரொபாட்டிக் வந்து எப்போ இதாச்சுன்னா இன் 1495, ஜஸ்ட் திங்க் 1495லயே லியோனார்டோ டா வின்சி வந்து he has developed the humanoid robot knight. லைக் இதான் அவர் வந்து டெவலப் பண்ணாரு. எப்போ? இன் 1495. ஜஸ்ட் திங்க், அப்பவே அவர் வந்து இதை டெவலப் பண்ணிருக்காரு. அண்ட் இது என்னன்னா மைட் பி லைக் இப்போ டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆக ஸோ அதோட டாஸ்க் இல்லாட்டி அதுக்கு நம்ம கொடுக்குற அது பண்ற டாஸ்க் ப்ரோக்ராமிங் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அட்வான்ஸ்ட் ஆயிட்டே போகுது. அண்ட் ரோபோட்ஸ் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ரோபோட்ஸ் ஜப்பான்ல தான் அந்த மில்லியன்ஸ் ஆஃப் ரோபோட்ஸ்ல half of the robots are made from Japan. and India, நம்ம கண்ட்ரி பார்த்தா நம்ம கண்ட்ரி ranks 17th position in robotics. okay, and as I said before, the robot வந்து like it can perform numerous tasks, and இது எல்லாமே robots தான். and எல்லா robot பத்தியும் we will see. okay, and then okay, there is a report which is called Forrester report. So அந்த ரிப்போர்ட் என்ன சொன்னாங்கன்னா, AI and robotics are developing even faster. So இந்த ரெண்டு காம்பினேஷன் ஆஃப் AI and robotics வந்து நம்ம it will change our lives to the better. AI னா என்ன அப்படின்னா, as we know, AI னா artificial intelligence, which is nothing but ஒரு human intelligence நம்ம மிஷின்ஸ்க்கு கொடுத்தா, ஓகே, அது என்ன பண்ணும்? It can do all the actions to that of a human being, and it can mimic human for human intelligence to machines. okay, so simple example சொல்லணும்னா, லைக் இப்ப நம்ம டெய்லி ஃபோன் யூஸ் பண்றோம். ஃபோன்ல வந்து ஹே சிரி, ஹே கூகுள் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா we are getting the answers for the questions we are asking for. so அது எல்லாமே it comes under AI. அது வந்து which is called voice recognition. okay, so அந்த மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம robots will eliminate 6% of all the jobs by the year 2022. 2022ல 6% of எல்லா ஜாப்ஸ், எல்லா செக்டர்ஸ்ல உள்ள ஜாப்ல ஒன் எடுத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஹே சிரி, ஃபியூ ஆஃபர்ஸ் நம்ம கூகுள்ல போய் சர்ச் பண்றதுக்கு பதிலாவே நம்ம ஹே சிரி, ஏ கூகுள், ஏ அலெக்சா அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறோம். பிகாஸ் வாட், நம்ம வந்து we don't want to stick with that old stuff. as technology increases, நம்மளும் அப்டேட் ஆகணும் அப்படின்னு தான் பேசிக்கலி எல்லாரோட இதுவும் தாட்டும் இருக்கும். செகண்ட்லி என்னன்னா, robot வந்து அதோட வேலையை it will do more efficiently than human beings. okay, இப்போ for example human being வந்து ஒரு டாஸ்க 24 hours முடிக்கிறத robots will do just அதோட half timing
டைம்லயே அது வந்து முடிச்சிடும் more efficiently and it can do numerous tasks. So அது ஒரு இது. So இந்த மாதிரி ரோபோட்ஸ் எல்லாம் வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல ஆல் செக்டர்ஸ், இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, எல்லா செக்டர்ஸ்லயுமே இது ரோபோட்ஸ் ஆர் வெரி மச் யூஸ்ஃபுல். ஸோ அதனால கண்டிப்பா இவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க சொன்ன மாதிரி இவ்வளோ பர்சன்டேஜ் அதுக்கும் மேல will become automated. And then automate ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஹியூமன் எம்ப்ளாய்மெண்ட் will surely decrease. அது எவ்வளோ பர்சன்டேஜா இருந்தாலும் சரி, இங்க வந்து they have given 6%. பட் அது 6% இருக்கலாம், 4 or 2 or 10, whatever the percentage might be, அவ்வளோ பர்சன்டேஜ்க்கு ஹியூமன் எம்ப்ளாய்மெண்ட் will surely. ஓகே, இப்போ robotics சொல்றோம். So what is actually robotics அப்படின்னு பார்த்தா, when I model you a robot, you will modulate as me. I can relax. In the quote oda meaning enna, if I want a robot to do a particular task or if I want that particular task to be completed, I can design a robot. So apdi na design pannena, that robot will do a particular task so that I can what? I can relax. Like the developing or producing the machines called robot or study of robots, idallan da robotics. So robotics is an interdisciplinary sector அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, combination of sectors or combination of fields. ரோபோட்டுக்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் தெரிஞ்சிருக்கணும், ப்ரோக்ராமிங் பின்னாடி ரோபோட் பின்னாடி ப்ரோக்ராமிங் இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஹாப்டிக்ஸ், சென்சர்ஸ், ஏஐ, அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஸோ இது எல்லாமே காம்பினேஷன் ஆஃப் செக்டர்ஸ் which is called interdisciplinary sector. So robotics is an interdisciplinary sector of science and engineering dedicated to dedicated to design and construction that produces machines. Robotic is a field and which produces a machine called robot. So robot, toys of every field, that is robot. Robot is nothing but it's just a programmable machine. It's just a normal machine, but it can assist human action or mimic human actions. And robots are originally built to handle monotonous task. So monotonous task na enna abdina, let's consider an example of ipo ஒரு industry எடுத்துக்கலாம். இண்டஸ்ட்ரியில வந்து மெக்கானிக்கல் ஆர்ம்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ இந்த if a particular mechanical arm, அந்த பர்டிகுலர் மெக்கானிக்கல் ஆர்ம் வந்து ஸ்க்ரூ பண்ணுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அப்ப அந்த ஸ்க்ரூ பண்ற மெக்கானிக்கல் ஆர்ம் இட் will not go and weld or it will not go and fix the tires unless and until we provide the coding for that. அதுக்கு வந்து ஒரு இந்த ப்ரோக்ராம் ஒரு பின்னாடி கொடுத்து ஒரு மெக்கானிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் அது கொடுத்து இந்த மாதிரி பண்ணுனா it will do. Other than that it will just continue with that same task, with that only task, which is called monotonous task. Okay, but அதோட robots-ஓட senses வந்து it can அது வந்து it can perform numerous tasks வந்து அதால perform பண்ண முடியும். Like firefighting robots. So as you can see here, robots are being used to fight against the fires. Firefighting robots are இருக்கட்டும், or cleaning homes robots. சில robots வந்து home clean பண்றதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. And then robots that are being used with intricate surgeries like you can't go anything wrong with the surgeries la. So அந்த மாதிரி இடத்துலயும் robots are being used. And then robots vary, அது வந்து ranging from human controlled bots ல இருந்து fully autonomous bots வரைக்கும் robots இருக்கும். So in the left hand side imageல பார்த்தா, that robot is fully controlled by a human being. Right, அதுதான் வந்து human controlled bots, which is nothing, either that human being வந்து it can either அது வந்து wireless-ஆ கனெக்ட் பண்ணிட்டு or whatever means human வந்து ஒரு influence போய் கொடுத்து அந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணா, which is called human controlled bots. At the same time fully autonomous bots அப்படின்னா, on the right hand side you can see an image, there are 3 arms, right? Mechanical arms. So in the each mechanical arm வை நம்ம ஒரு influence எப்பவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. We don't have to go and tell those arms to do that function again and again. நீ இந்த
இந்த இது பண்ண நீ இது பண்ண நீ இது பண்ணுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இட் வில் டூ இட்ஸ் டாஸ்க் பை இட்ஸ் ஓன் பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி ப்ரீ-ப்ரோக்ராம்டு. ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. And this pick can be also used to give an example for a monotonous task as well. Like இப்போ first term வந்து it's filling the boxes, right? And the second one is closing it and the third one is sealing it. சோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணுது, அந்த ஃபில் பண்ற பாக்ஸை போய் நீ சீல் பண்ணு அப்படின்னா இட் வில் நாட் டூ அன்லெஸ் அண்ட் அன்டில் வி ப்ரொவைட் த கோடிங் ப்ரோக்ராம் ஆர் மெக்கானிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் தட். அதர் தேன் தட் அது வந்து அந்த ஃபில் பண்ணுதா ஃபில் மட்டும் தான் பண்ணும். ஸோ அதான் மொனோட்டோனஸ் டாஸ்க். அண்ட் ஃபுல்லி ஆட்டோனமஸ் இட் வில் டூ இட்ஸ் டாஸ்க் பை இட்ஸ் ஓன். தோஸ் ரோபோட்ஸ் அதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸும் அதுக்கு வந்து தேவையில்லை. ஓகே. அண்ட் தென் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ரோபோட்ஸ். இப்போ ரொபாட்டிக்னா என்னன்னு பார்த்தோம். வாட் இஸ் ரோபோட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நவ் வாட் ஆர் திஸ் காம்போனன்ட்ஸ், வாட் இஸ் பிஹைண்ட் அ ரோபோட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மேனுப்புலேட்டர், end effector, and the third one locomotion device, fourth one controller, and the fifth one sensors. So the first one manipulator. So manipulator, which is nothing but நம்ம human arm மாதிரி, ஒரு human arm மாதிரி ரோபோட்ஸ்க்கு ஒரு arm இருக்கும், அதுல joints இருக்கும், limbs இருக்கும், எல்லாம் இருக்கும். So that's what called manipulator. So இதான் வந்து ரோபோட்டோட first component. And the second component is end effector. எண்ட் எஃபெக்டர்ங்கிறது வந்து ஒரு ஹியூமனோட palm and fingers மாதிரி. ஓகே, எப்படி நம்ம ஹியூமன் palm and finger இருக்கும், ரோபோட்ஸ் will also have that. So அதுதான் வந்து எண்ட் எஃபெக்டர். And the third one locomotion device. எல்லா ரோபோட்ஸ்க்கும் some sort of movements இருக்கும், right? So எப்படி இந்த movements எல்லாம் how robots will move அப்படின்னு பார்த்தா by means of மோட்டார்ஸ் வச்சுதான் ரோபோட்ஸ் மூவ் ஆகுது. இப்போ மோட்டார்ஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தா by some sources of energy. என்னெல்லாம் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தா the first one would be electric by means of electricity. Second one வந்து hydraulic, which is operated or moved by means of water. And the third one is pneumaticங்கிறது வந்து uses of gases, like pressurized gases which motors can be powered. So these are some sources of energy in which motors can be powered. So motors which the robots வந்து will have its movements. And the fourth component is the controller. From the word itself, அது என்ன பண்ணும், it controls the robot. So the controller can be both hardware and software. So இந்த controller வந்து இப்ப நான் சொன்னேன் இல்லையா, arm வந்து manipulator and palms and fingers வந்து end effector அப்படின்னு சொன்னேன். So இந்த manipulator and end effector has been controlled by means of a controller. Okay, and this is the fourth component. And the fifth component is sensor. இப்ப நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்ல எடுத்துக்கலாம். ஹியூமன் பீயிங்ஸ்ல வந்து சென்சரி ஆர்கன்ஸ் இல்லைன்னா we are like என்ன சொல்ல, incapable of intelligence ன்னு சொல்லலாம். கரெக்டா? Because we see things, we hear things, we feel, we sense, எல்லாமே நம்ம பண்றோம் by means of what? Sense organs. So அதே மாதிரி ரோபோட்டுக்கும் வேணும்ல. So ரோபோட்டுக்கு அது இல்லைன்னா robot will be like just a normal machine மாதிரி தான். அதுக்கு sensors இருந்தாதான் it will be அதோட மெயின் திங் அதை சென்ஸ் பண்ணி it can do its task by its own. அதானே. So அந்த sensors can be used எதுக்கு? டச் சென்சரா இருக்கலாம், ஒரு சவுண்டா சென்ஸ் பண்றதுக்கா இருக்கலாம், லைட் சென்சர், அதோட பொசிஷன், டெம்பரேச்சர், என்விரான்மெண்ட், whatever it is. So measuring instruments measures the surroundings or etc, whatever it might be. So that is what which is called sensors. So these are 5 components that is behind a robot. And then characteristics of a robot. So robot oda characteristics, features அப்படினா என்ன அப்படினா, first one is mechanical construction. So எந்த ஒரு ரோபோட்டுக்குமே மெக்கானிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்கும். மெக்கானிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம சொல்றோம்ல ரோபோட் வந்து இப்படி மூவ் ஆகணும், கை இப்படி மூவ் ஆகணும், or whatever the movements it might be. So அதுக்கு எல்லாமே மெக்கானிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் is very very important. Like you can take this example, the Mars 2020, it's actually which has been used by NASA அதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கு வந்து அந்த வீல் இருக்கு இல்லையா, so that rover's wheel has been made by means of titanium tubing.
அந்த டைட்டானியம் டியூபிங் வச்சுதான் அந்த வீல்ஸ் ஆர் மேட். எதுக்கு அப்படின்னா டு ஹாவ் அ grip, ஒரு நல்ல grip. எங்க ஹார்ஷ் டெரைன், ரெட் பிளானட் வந்து ஆக்சுவலி ஒரு ஹார்ஷ் டெரைன்ல, மாஸ் இட்ஸ் ஹார்ஷ் டெரைன். ஸோ அந்த மாதிரி என்விரான்மெண்ட்ல வந்து அது எஃபிஷியண்டா ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஹவ் யூஸ்ட் அ டைட்டானியம் டியூபிங். ஸோ அந்த மேட் அப் ஆஃப் டைட்டானியம் டியூபிங்னு சொல்றோம்ல, தட் கம்ஸ் அண்டர் த மெக்கானிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ மெக்கானிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுதான் அந்த ரோபோட் வந்து அதோட டாஸ்கை ஈஸியா கம்ப்ளீட் பண்ணணும். ஃபார் த environment it is designed. Okay, and then the second one, electrical components. எல்லா ரோபோட்டுமே, மோஸ்ட்லி ஆல் டைப்ஸ் ஆஃப் ரோபோட்ஸ் வந்து பவர் வச்சுதான் அது வந்து ஒர்க் ஆகுது. எய்தர் பை என்ன சோர்ஸா வேணா இருக்கலாம், ஒரு எலக்ட்ரிசிட்டி ஆர் பை மீன்ஸ் ஆஃப் பேட்டரி அந்த மாதிரி. ஸோ எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ்னா தான் மோஸ்ட்லி எல்லா ரோபோட்ஸுக்கும் பேசிக்கா இது எல்லாமே இருக்கும். ஒரு பேட்டரி ஹோல்டரா இருக்கட்டும், டிசி மோட்டரா இருக்கட்டும், ரோபோட் கிரிப்பர், எல்இடி ஸ்ட்ரிப், இது எல்லாமே வந்து எல்லா ரோபோட்ஸ்லயும் இருக்கும். The very best example, இந்த எக்ஸாம்பிள் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மெக்கானிக்கல் ஆர்ம் தான். இப்ப இண்டஸ்ட்ரீஸ்ல மெக்கானிக்கல் ஆர்ம் யூஸ் பண்றாங்க. இப்ப மெக்கானிக்கல் ஆர்ம்லாம் பாத்துக்கீங்களா, இண்டஸ்ட்ரீஸ் வில் ரன் பை மீன்ஸ் ஆஃப் வாட், எலக்ட்ரிசிட்டி இருந்தாதான் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ரன் ஆகுது இல்ல. ஸோ அதுதான் திஸ் மெக்கானிக்கல் ஆர்ம் கேன் பி த பெஸ்ட் எக்ஸாம்பிள். And the third one is computer programming. So computer programming எதுக்குன்னா, இப்ப நான் வந்து as a human being, if a person, I want a person to do a particular task அப்படின்னா நான் அந்த பர்சன் எப்படி சொல்வேன், நீ இப்போ இந்த டாஸ்க் பண்ணு அப்படின்னு சொல்லி சென்டென்ஸா சொல்றேன், வேர்பலா நான் சொல்றேன். பட் இதுவே ஒரு ரோபோட்டுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா பை மீன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் வச்சுதான் சொல்ல முடியும். ஸோ ப்ரோக்ராமிங் இல்ல அப்படின்னா தட் ரோபோட் வில் பி a simple set of machine, ஒரு நார்மல் மிஷின் மாதிரி தான் இருக்கும். பட் இதுவே ஒரு inserting a program into a robot வந்து it gives ability for a robot to carry out those its task. Okay, so these are three main important characteristics of a robot. And then types of robot. So mechanical robots வந்து இந்த ஷேப் தான் இருக்கணும், இந்த சைஸ் தான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இட் கேன் வேரி எல்லா ஷேப் எல்லா சைஸ்லயும். அண்ட் ஸோ எல்லா ஷேப் எல்லா சைஸும் வரும்போது அதோட டிசைன் வந்து வேரி ஆகும், அதோட மெக்கானிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் வேரி ஆகும். அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி, எல்லா ரோபோட்டும் ஒரே ஃபங்க்ஷன் பண்ணணும் நம்மளால சொல்ல முடியுமா? நோ, ஆல் ரோபோட்ஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபங்க்ஷன் டு பெர்ஃபார்ம். ஸோ அந்த மாதிரி எல்லா ரோபோட்டும் வேரி இன் ஷேப்ஸ் as well as sizes. So here we can see a great example. ரெண்டு ரோபோட், the left hand sideல வந்து பார்த்தா 0.2 millimeter robot. Just think 0.2 millimeter. That robot is called RoboBee robot. And just opposite to that, right hand sideல பார்த்தா 200 meter long robot. 200 meter long robotic shipping vessel wind skip. So just imagine, just imagine பண்ணி பாருங்க how 0.2 millimeter it's just so small and 200 meter long வந்து எவ்வளவு பெருசு. So இந்த ரோபோ பி வந்து எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னா it has artificial muscles. அந்த artificial muscles என்ன பண்ணும்னா it can beat its wings 120 times per second. Okay, just think, ஒரு செகண்ட்ல it can beat 120 times. ஓகே, ஸோ அதுதான் வந்து. அண்ட் இந்த ரோபோபி எதுக்காக மெயினா யூஸ் பண்றாங்கன்னா ஸ்பை பண்றதுக்கா இருக்கட்டும் ஆர் ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன், அதுக்குமே இந்த ரோபோபி வந்து யூஸ் ஆகுது. அண்ட் தென் ரொபாட்டிக் ஷிப்பிங் வெசல் விண்ட் ஸ்கிப் அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் அ ஷிப். அதுக்கு வந்து ஒரு ஹல் ஷேப்டு வெசல் இருக்கும். ஸோ அந்த ஹல் ஷேப் என்ன பண்ணும்னா இட் இஸ் பவர்ட் பை மீன்ஸ் ஆஃப் விண்ட். ஓகே, சோ அந்த விண்ட் வச்சு அது பவர் பண்ணி it will rotate the turbine and all. சோ அது வந்து usually it is not found in ships-ல வந்து விண்ட் வச்சு அவங்க பண்ணது கிடையாது. சோ அதனால it is considered the robotic shipping vessel wind skip அப்படின்னு சொல்லி. சோ இதான் this is how இத வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். sizes வந்து particular size-லாம் இல்ல, it can be of any sizes and shapes. So types of robots. Types of robots are mainly 5 types, that is pre-programmed robots, humanoid robots, autonomous robots, teleoperated robots, and augmented robots. The first one is pre-programmed robots. அப்படின்னா ஆல்ரெடி அது ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. The very best example is mechanical arm தான். mechanical arm வந்து it carries a monotonous task. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அது வந்து monotonous. ஒரு இது வந்து போய் ஸ்க்ரூ பண்ணதுனா it will only screw, it will not go in weld or fix tires ன்னு சொன்னேன் இல்லையா, the same thing. monotonous task தான் பண்ணும். அண்ட் இது வந்து என்ன, it does its task so fast
ஃபாஸ்டரா பண்ணும் and more efficiently than a human being. Like இப்போ இந்த picture you can see an example of automobile engineering. So இந்த automobile engineering நம்ம human போய் பண்றது வந்து எவ்வளோ டைம் கன்சியூமிங்கா இருக்கும் கரெக்டா. பட் இதுவே ஒரு மெக்கானிக்கல் ஆர்ம் வச்சு அது அவங்க டைம் வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணலாம். லைக் ரொம்ப ஃபாஸ்டா அதோட டாஸ்க் வந்து இட் வில் கம்ப்ளீட். ஸோ அதான் மெயின் பர்பஸ் ஆஃப் திஸ் ப்ரீ ப்ரோக்ராம்டு robots. And the second one, humanoid robots. அப்ப நான் சொன்னேன்ல லைக் படத்துல எல்லாம் வர மாதிரி நம்ம டெர்மினேட்டர்ல எல்லாம் பார்த்திருக்கோம், ஒரு எந்திரன்ல எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா. சோ அந்த மாதிரி robots are called humanoid robots. They look like us, they have human faces like us, they does all the expression like நம்ம பண்ற மாதிரி expressions பண்ணும், mimic human behavior. They can do all the stuffs, jumping, running, carrying things or anything like that. It can do all the stuffs. Okay, so humanoid robots வந்து நிறைய இருக்கு. நிறைய ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் இருக்கு. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி வெரி ஃபர்ஸ்ட் இன் 1495லயே ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2000ல வந்து ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட் அசிமோ அப்படின்னு சொல்லி ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் இது பண்ணாங்க ஃப்ரம் ஹோண்டா கம்பெனி இன் 2000. ஸோ அதுக்காக என்ன அதோட மெயின் யூஸ் என்னன்னா இன்டராக்ட் பண்றதுக்கு, பீப்புள் ஹியூமனோட இன்டராக்ட் பண்றதுக்கு. தட் ரோபோட் இஸ் மெயின்லி டிசைன் டு பி சோஷியல். அண்ட் நவ் அந்த ரோபோட் வந்து இப்போ தே ஹேவ் கெப்ட் இன் அ மியூசியம் இன் டோக்கியோ, ஜப்பான்ல வந்து இட்ஸ் பீன் placed. Okay, இப்போ currently the two most prominent examples of humanoid robots in solapona, there are two, that is Hanson Robotics Sophia, which was released in the date February 14, 2016, and Boston Dynamics Atlas. So இது ரெண்டும் தான் most prominent example of humanoid robots right now. So the first one, Robot Sophia. So இதுதான் see அந்த ஸ்மைல் எல்லாம் பார்த்தா நம்ம ஹியூமன்ஸ் மாதிரியே இருக்குல்ல. So it can do all the expression as we do. And Robot Sophia பத்தி சொல்லணும்னா அதான் first robot to get a citizenship. So அதான் first robot. And it can track faces ஆ இருக்கட்டும். அதோட algorithms எல்லாம் they have written so like they have used so perfectly that it can track faces, maintain eye contact, it can recognize people and speech recognition technology யூஸ் பண்ணிருக்காங்க. So இந்த robot Sophia எதுக்காக build பண்ணாங்கன்னா mainly to be socialக்காக தான், to interact with people. ஒரு peopleக்கு வந்து ஒரு நல்ல companionship ஆ இருக்கணும். இந்த nursing homes ஆ இருக்கட்டும் or someone whoever it is, அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு வந்து நல்லா இன்டராக்டிவா இருக்கணும்னு சொல்லிதான் இந்த ரோபோட் சோஃபியா வந்து மெயினா பில்ட் பண்ணாங்க. அண்ட் தென் Boston Dynamic Atlas. So Atlas is the name of the robot and Boston is a company. So in the Boston Dynamic Atlas ங்கிறது வந்து it's world's most advanced humanoid robot ன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து it can be used to search and rescue machine. Like ஒரு வார்க்கு அப்புறமா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு நேச்சுரல் டிசாஸ்டருக்கு அப்புறமா இருக்கட்டும், அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த Atlas robots has been used. அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஈவென்ட்ல வந்து he has asked a question, if I want to escape from this robot Atlas, நான் என்ன பண்ணேன், இப்ப நான் வந்து ஒரு ரஃப் டெரெயின்ல ஓடினா என்னால எஸ்கேப் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி, எஸ்கேப் ஆகலாம்ல, ரோபோட்டால அங்கெல்லாம் ஓட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சோ அதுக்கு ரோபோட்ஸ் என்ன ரோபோட் the answer was like robot வந்து it has mastered in art of walking over rocksல வாக் பண்றதுக்கும் that Atlas robot has been mastered. So அதனால நீங்க எங்க ஓடினாலும் it will catch like it will find you அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So that's thing. And the third one அப்படின்னு பார்த்தா autonomous robots. From the word itself, it will be fully automated. like நம்ம ஹியூமன் போய் ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. it will do its task by its own. They are so unique. இந்த ரோபோட் வந்து ரொம்ப யூனிக்னு சொல்லலாம். ஏன்னா they use sensors. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல அந்த மாதிரி they use sensors. இந்த இமேஜ்ல பார்த்தா there is a robot and there is a path. And it can turn any direction, left or right or whatever degrees it has to. So இதோட decision making, இது ஏதாச்சும் ஒரு decision வேணும், ஏதாச்சும் ஒரு decision make பண்ணும் அப்படின்னா it is usually done based on the data and permission, based on the program or permission that has given to it. So அத வச்சுதான் இந்த robot வந்து என்ன டிசிஷன்னாலும் எடுக்கும். இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து Roomba vacuum cleaner. It's a robot Roomba vacuum cleaner. So இது வந்து என்னன்னா it uses sensors to roam freely throughout the
ரூம். அப்ப நீங்க கேட்கலாம் வேக்கம் கிளீனரும் இதே மாதிரி தான். So what is the difference between a Roomba vacuum cleaner, robot Roomba vacuum cleaner and the normal vacuum cleaner அப்படின்னா there is no programming behind the normal vacuum cleaner. நம்ம ஹியூமன் போய் எப்பவுமே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அண்ட் நார்மல் வேக்கம் கிளீனர் இஸ் ஜஸ்ட் அ மிஷின். அது வந்து இட் ஹாஸ் சம் மெக்கானிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ். பட் இது அப்படி கிடையாது. இட் ஹாஸ் சென்சர்ஸ் அண்ட் இட் ஹாஸ் எபிலிட்டி டு சென்ஸ் தோஸ் சரௌண்டிங்ஸ் அப்படிலாம் சொல்லலாம். அண்ட் ஆட்டோனமஸ்க்கு அதர் எக்ஸாம்பிள்ஸ்னா இந்த மாதிரி நிறைய கிளீனிங் ரோபோட்ஸ் இருக்கு. ஸோ அதான் அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆட்டோனமஸ் ரோபோட்ஸ். அண்ட் லான் ட்ரிம் பண்றதுக்கு நிறைய ரோபோட்ஸ் இருக்கு. அண்ட் ட்ரோன்ஸ்லயும் நிறைய ஆட்டோனமஸ் ட்ரோன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ தட் இஸ் வாட் ஆட்டோனமஸ் ரோபோட்ஸ் மீன்ஸ். இட் கேன் டூ இட்ஸ் டாஸ்க் பை இட்ஸ் ஓன். தேர் இஸ் நோ நீட் ஆஃப் எனி எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ். அண்ட் த ஃபோர்த் ஒன், teleoperated robots. Teleoperated robots na semi-autonomous. Okay, it's not completely autonomous or completely controlled by a human being. It will be partial autonomous, that humans வந்து ஒரு control இருக்கும் partial by means of wireless technology. Wireless network தான் வச்சு தான் these robots are being controlled. இந்த robots are mainly built to work under extreme geographical condition. அது என்ன extreme எந்த கண்டிஷனா இருந்தாலுமே this robot has ability to work, and எந்த weather circumstance இருந்தாலும் this robot will work. and இதோட main example பார்த்தா human controlled submarines தான் mostly teleoperated robotsல வந்து இது firstல இருக்கிறது வந்து submarines. and then there are many drones இருக்கு, நிறைய drones to detect landmines கண்டுபிடிக்கிறதுக்கு drones இருக்கு. So submarines எதுக்காக யூஸ் பண்ணா மெயின்லி டு ஃபைண்ட் அண்டர் வாட்டர் மைன்ஸ் ஏதாச்சும் இருந்தா கண்டுபிடிக்கிறதுக்கு, இல்லாட்டி அண்டர் வாட்டர் பைப் லீக்ஸ் ஏதாச்சும் இருந்தா அது வந்து ரிப்போர்ட் பண்றதுக்கு. அண்ட் ஹியர் there is a robot which is called Remus. So in the Remusங்கிற robot வந்து it's a 3-foot long robot. Okay, so 3-foot long robot. இதோட main task என்னன்னா to clear mine clear பண்றது தான். So இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு human divers இருக்காங்கல்ல, human divers போய் ஒரு mine clean பண்றதா இருந்தா it will usually take 21 days ஆகும் mine clear பண்றதுக்கு. பட் இந்த ரீமஸ்ங்கிற robot வந்து just within 16 hoursலயே அதோட வேலையை அது வந்து கரெக்டா முடிச்சிடும். it will clear the mines. so you see எவ்வளோ டிஃபரன்ஸ் பாருங்க. 21 daysங்கிறது வந்து nearly a month. ஆனா 16 days, just see a difference. so one day கூட இல்ல, ஒரு 24 hoursனா கூட one day சொல்லலாம். one day கூட இல்ல, 16 hoursலயே அதோட டாஸ்க் எஃபிஷியன்ட்டா முடிச்சிடும். so that is what Remus used for. that is why Remus used for. and then fifth one is augmenting robots அப்படின்னா நம்ம சின்ன வயசுல எல்லாம் ரொம்ப லைக் நினைச்சிருப்போம், நம்ம கைக்கு பதிலா ரொபாட்டிக் ஆர்ம் இருந்தா எப்படி இருக்கும், அயன்மேன் குள்ள ஆர்ம் எல்லாம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருப்போம். சோ அதுதான் பேசிக்கலி augmenting robots, which is nothing but ஒரு if a human being has lost his capability, அந்த capability-ய replace பண்ணலாம் by means of this augmenting robots. Best example would be robotic prosthetic limbs or exoskeleton. like in the image மாதிரி, இந்த imagesல on the left hand side you can see he has lost his arm. so அதுக்கு பதிலா he has used a prosthetic limb. okay, and on the right side he has lost his leg, so அதுக்கு பதிலா robotic prosthetic யூஸ் பண்ணிருக்காங்க. so these are 5 types of robots. okay, and then application of robots. as I said, application of robots வந்து அது வந்து எல்லா ஃபீல்ட்லயும் நம்ம பார்க்கலாம். robots ஓட contribution can be seen in every field. okay, and சில application I have taken few applications. so இதுல first one would be helping fire forest fires எல்லாம். forest இதுல வந்து example I have taken நிறைய robots இருக்கு. so இதுல one of them I have taken thermite robots. so இந்த robot வந்து it will help in fighting the fires. இது actually அவங்க டெஸ்ட் பண்ணாங்க அந்த ரோபோட் வச்சு, அந்த ஃபயர் லைக் அது ப்ராப்பரா எஃபிஷியண்டா பண்ணுதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ண இமேஜ் தான் அது. so robots has been used to fight against the forest fires. and then working alongside with humans in manufacturing plants na the nuclear power plant அப்படிela இருக்குல. so அந்த மாதிரி இடத்துல robots has been used to work along with humans. so working along with humans, those types of robots are called cobots. okay, so இப்போ என்கிட்ட क्वेश्चन கேட்கலாம், what do you mean by robots and cobots அப்படினா, robotsங்கிறது வந்து அங்க ஒரு place of employee ஒரு person அப்படின்னு சொல்லி அங்க யாரும் தேவையே கிடையாது. it will do its task efficiently
efficiently without a human being support. Okay, but இதுவே கோபோட்ஸ் அப்படி கிடையாது. கோபோட்ஸ் work along with human beings. So அதுதான் மெயின் டிஃபரன்ஸ். ரோபோட்ஸ் அது என்ன ரோபோட் வேணாலும் இருக்கட்டும், இட் மைட் பி ஃபுல்லி ஆட்டோனமஸ் ஆர் ஹியூமன் கண்ட்ரோல்டாவே இருந்தாலுமே இட் கேன் டூ இட்ஸ் டாஸ்க் வித்வுட் ஒரு ஹியூமன் robots are very expensive to make and cobots வந்து less expensive and robots are difficult to be programmed. அது வந்து of course it's true because ஏன்னா அது வந்து எம்ப்ளாயி இருக்கிற இடத்துல வந்து robots are being used, right? So அது வந்து you can't go wrong with the programming. Along with humans are called cobots அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். So the main difference between robots and cobots அப்படின்னா robots வந்து நம்ம ஒரு எம்ப்ளாயி ஒரு ஹியூமன் எம்ப்ளாயி இருக்கிற இடத்துல இட் கேன் robots can be substituted. அவங்க ஒரு ஹியூமன் எம்ப்ளாயின்னு ஒரு பர்சன் வந்து அங்க தேவை கிடையாது. பட் கோபாட்ஸ்ல அப்படி இல்ல. cobots work along with human employee, human being. So அதுதான் main difference between robots and cobots. And then robots are very expensive and cobots are less expensive. And the third difference would be robots are difficult to be programmed and cobots are easy to program. அது ஏன் அப்படின்னா robots வந்து like அந்த human இருக்கிற இடத்துல robots can be substituted, so you can't go anything wrong with the programming, right? So programming வந்து it will be very difficult to code. And on the other hand cobots வந்து அதுவும் கஷ்டம் தான், that will be also difficult, but compared to robots cobots வந்து a little bit easy அப்படின்னு சொல்லலாம். And then robots are very good companionship. They provide very good companionship to elderly individuals. So like as na first day சொன்ன மாதிரி robot Sophia வா இருக்கட்டும் or robot Pepper. So இது ரெண்டுமே robots which is mainly designed to be socialா இருக்கிறதுக்காக, ஒரு இன்டராக்டிவா ஹியூமன்ஸ் கூட இன்டராக்டிவா இருக்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு ரோபோட்ஸுமே டிசைன் பண்ணிருக்காங்க. And then surgical assistance. So surgical assistance la there are many robots. So one of the robots is Da Vinci robots. So Da Vinci robots வந்து like இதுக்கு வந்து என்னன்னா சர்ஜிக்கல் இந்த robots வச்சு சர்ஜரி பண்றனால many uses இருக்கு. In uses with patients as well as சர்ஜனுக்கும் யூசஸ் இருக்கு. பேஷண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் யூசஸ் அப்படின்னு பார்த்தா ஸ்மாலர் இன்சிஷன். ரோபோட்டா இருக்கனால இட் வில் ஜஸ்ட் டூ அ ஸ்மாலர் இன்சிஷன், ஸ்மால் கட் தான் பண்ணும். அண்ட் த செகண்ட் திங் ஸ்மால் கட் பண்றதுனால அதோட பிளட் லாஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் த தேர்ட் திங் என்னன்னா லெஸ் பெயினும் ரொம்ப லெஸ்ஸா இருக்கும். ஸோ இன்சிஷன் வந்து குட்டியா இருக்கறனால அவங்க வந்து குவிக்கரா ஹீல் பண்ணிக்க முடியும். That is the main thing. Yes, as you can see in this image, open surgical incision which is done by a surgeon க்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய incision பண்ண வேண்டியிருக்கும். பட் இதுவே Da Vinci surgical incision வச்சு that robot வச்சு பண்றனால that incision வந்து குட்டியா பண்ணா போதும், it will do its task. So அது ஒரு main thing. And சர்ஜனுக்கு என்ன யூசேஜ் அப்படின்னு பார்த்தா விஷுவல்க்கு வந்து that robot will provide really a very good magnified image, ஒரு நல்ல magnified image which helps surgeons to do their task. And second one, சில ஏரியாஸ் எல்லாம் சில ஏரியாஸ் வந்து it will be very difficult for a surgeon to access. So அந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் robot வந்து ஈஸியா access பண்ணும். So இதான் மெயின் reason behind using robots in surgical as a surgical assistance. And then last mile package and food delivery. So food delivery இப்போ வந்து ரொம்ப லைக் எல்லாரும் இப்போ கொரோனா வேற, ஸோ எவ்ரி டைம் லாக்டவுன்லாம் இல்லைன்னா உடனே வீட்டில் ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துலயும் robots are being used to deliver the food. ஸோ இதுல வந்து நிறைய robots இருக்கு. ஸ்டார்ஷிப் டெக்னாலஜி, சாவியாக், எலிபோர்ட், போஸ்ட்மேட்ஸ், பாக்ஸ்பாட், அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ஐ ஹவ் டேக்கன் ஒன் எலிபோர்ட்ங்கிறது இதுதான். ஸோ யூஸ்வலா இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி ரோபாட்ஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் இருக்கும் அண்ட் இட் வில் ஹேவ் வீல்ஸ். ஸோ இந்த மாதிரி வீல்ஸ் இருக்கும் அண்ட் இட் வில் ஹேவ் சம் லைக் கண்டெய்னர் மாதிரி ஷேப் இருக்கும். ஓகே, அண்ட் தென் autonomous household robots that
that carry out tasks like vacuuming or mowing the grass. அப்பவே நான் சொன்னேன்ல they don't like robot Roomba நம்ம பார்த்தோம் previous slides-லலாம். சோ ரூம்பாவும் சரி இந்த ரைட் சைடுல இருக்கிற இதுவும் சரி, இது ரெண்டுத்துக்குமே அந்த ஹியூமனோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தேவையில்லை. இட் வில் டூ இட்ஸ் டாஸ்க் பை இட்ஸ் ஓன். சோ இதான் வந்து ரெண்டு ரோபோட்ஸ்குள்ள மெயின் யூசேஜ் இந்த ரோபோட்ஸ். அண்ட் தென் assisting in finding items and carrying them throughout warehouses. So சில இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நிறைய பாக்ஸஸ் இருக்கும், ஹெவியர் பாக்ஸஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே ஹியூமன்ஸால போய் ஒரு வாட்டியும் போய் கேரி பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இன் தட் பிளேஸ் இந்த மாதிரி robots are being used so to carry the items from one place to another place. Okay, and then used to do during search and rescue missions after natural disaster. So in the robot we have seen already in the previous slides, which is called robot Atlas. So in the robot enna as I said before, ஒரு search and rescue missionsல வந்து it will really help. ஒரு natural disaster க்கு அப்புறமா இருக்கட்டும், இல்ல ஒரு வார்க்கு அப்புறமா இருக்கட்டும், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த robot will definitely help. And then landmine detectors in war zone. So நம்ம மூவிஸ்லாம் பார்த்திருப்போம், like a human being will be carrying, a person will be carrying a machine to find the landmines. So அந்த மாதிரி இதெல்லாம் nowadays it is substitute, அதுவும் human beings are being used, but அந்த மாதிரி இடத்துல robots are also being substituted. As you can see in this image, and the robot வந்து detecting the landmines. Okay, this is one of the application of a robot. And the next application is travelல பார்த்தா self driving cars. இப்பெல்லாம் வந்து firstலாம் self driving carsலாம் just இமேஜினேஷன் சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு ஓகே இப்படி நல்லா இருக்கும், இப்படி நம்ம ஓட்டாம இது ஆட்டோமேட்டிக்கா கார்லாம் ஓட்டினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இமேஜின் தான் பண்ணி பார்த்திருப்போம். பட் இப்போ வந்து அது no longer an imagination. Data science, robotics and AI இதெல்லாம் வச்சு they have built self driving cars. And அந்த செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் வந்து இந்த வேர்ல்டே ஸ்டார்ம் மாதிரி, ஒரு ஸ்டார்ம் எப்படி எவ்வளோ இதா இருக்குமோ அந்த மாதிரி இப்போ செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் ஆர் பிகமிங் பாப்புலர். ஸோ ஆட்டோமேக்கர்ஸ் லைக் டெஸ்லா நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். டெஸ்லா, ஃபோர்ட், வாக்ஸ்வேகன், BMW are all working on this. So that we can sit back and enjoy and relax பண்ணி நம்ம ரைடை வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இமேஜ் மாதிரி தான், see how relaxed he is. So ரிலாக்ஸா உட்காந்து the car will move by its own. So அந்த மாதிரி. And then health care னு வந்தா robots will do from ஒரு மெடிசன் டெலிவர் பண்றதுல இருந்து to cleaning linens அந்த bed spreads ஆ இருக்கட்டும், bed sheets ஆ இருக்கட்டும், whatever. So அது எல்லாத்தையும் க்ளீன் பண்றதுக்கா இருக்கட்டும். And some robots are used to sanitize the floorings of hospitals. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லா அந்த ஃப்ளோர்ஸ் ஃபுல்லா சானிடைஸ் பண்றதுக்கா இருக்கட்டும். And இப்போ ரீசெண்டா in COVID-19லயும் robots has been used. எதுக்குன்னா இந்த ஸ்வாப் டெஸ்ட், காட்டன் ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த டெஸ்டிங் ஸ்வாப்ஸ் அதெல்லாம் வந்து ப்ராப்பரா வைக்கணும், சீல் பண்ணி வைக்கணும்ல. சோ அதுக்கு எல்லாத்துக்குமே robots வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. And then here the first image, that is germ zapping. So அதோட மெயின் யூசேஜ் என்னன்னா to sanitize the floor. அந்த full hospital floor-ஐயும் அது வந்து கம்ப்ளீட்டா சானிடைஸ் பண்ணும். அது வந்து one of the use. And then second image, COVID-19 swab test. இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா there is no need of a human being or nurse or doctors யாரும் போய் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. That machine will do by its own. See how அது எப்படி அந்த காட்டன் ஸ்வாப் டெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி. So இந்த மாதிரியும் this is one of the application of a robot. And then robots in space exploration. Spaceல வந்து நிறைய robots has been used. So அது மெயினா அதோட வேலை என்னன்னா to explore the space ஆ இருக்கட்டும், இல்ல spaceshipல ஏதாச்சும் fuel refill பண்றதுக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி இடத்துலலாம் robots has been used. So நிறைய robots, Dexter, Voyager 1, Voyager 2, Hubble Space Telescope, Cassini, Robonaut 2, Rosetta, etc. இந்த மாதிரி நிறைய இருக்கு. So இதுல இருக்கிற இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த இமேஜ் ரோபோட் பேரு வந்து டெக்ஸ்டர். ஸோ டெக்ஸ்டர்ங்கிற ரோபோட் தான் இது. இதோட மெயின் வேலையை ஸ்பேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு தான். ஓகே. And then nanobots. So usually இப்பெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ nanobots அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகல, அவ்வளோ எக்ஸிஸ்டா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் அது
எக்ஸிஸ்ட் இன்னும் நல்லா ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அது இட் கேன் டர்ன் த மெடிக்கல் ஃபீல்ட் அப்சைட் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இப்ப யூஸ்வலா ஒரு பர்சன் ஒரு பேஷண்ட் வந்து ஒரு பில் எடுத்தா அந்த பில்ல யூஸ்வலா என்ன இருக்கும், கெமிக்கல்ஸ் இருக்கும், ரைட்? கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்கும் டு ட்ரீட் எனி கைண்ட் ஆஃப் டிசீஸ். ஸோ இதான் மெயினா இருக்கும். பட் along with that chemical components ஒரு ஆக்சுவல் ஒர்க்கிங் மிஷினை அது வந்து அந்த பில்ல இருந்தா they will insert an actual working machine. so அந்த actual working machine தான் வந்து என்னது, nanobots. so அந்த nanobots என்ன பண்ண முடியும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சரஸ் செல்ஸ் எடுத்துக்கலாம். so கேன்சரஸ் செல்ஸ் வந்து எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் அந்த ஸ்பெசிபிக்கா அந்த செல்ஸை மட்டும் போய் டார்கெட் பண்ணி it will deliver the drugs to those cells அப்படின்னு சொல்லலாம். அது ஏன் இதோட மெயின் யூசேஜ், நானோபாட்ஸோட மெயின் யூசேஜ் என்னன்னா, நார்மலி நம்ம என்ன ட்ரக்ஸ் எடுத்தாலுமே அது வந்து அந்த ரிசெப்டர் அதோட இப்போ ஃபார் ஹெட்டேக் நம்ம மெடிசன் எடுக்கிறோம்னா அந்த ஹெட்டேக்குள்ளான ரிசெப்டர்ல போய் இது பண்றதுக்கு முன்னாடி தட் ட்ரக்ஸ் ஒர்க் த்ரூ அவுட் த என்டையர் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நானோபாட்ஸ்ல வந்து அந்த 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 பாட் வந்து இட் வில் கோ அண்ட் ஸ்பெசிபிக்கலி டார்கெட் தோஸ் செல்ஸ். எந்த செல்ஸ் இன்ஃபெக்டடா இருக்கோ அந்த செல்ஸை வந்து ஸ்பெசிபிக்கா போய் டார்கெட் பண்ணும். சோ இதான் மெயின் ரீசன். சோ எப்படி வந்து இந்த நானோபாட்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னா, எப்படி அதை இன்சர்ட் பண்ணுவாங்க, how it travels அப்படின்னு பார்த்தா சயின்டிஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, they will create a magnetic field patient's body, outside the patient's bodyல they will create a மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணுவாங்க. சோ தட் அந்த நானோபாட்ஸ் இருக்குல்ல, தட் நானோபாட்ஸோட ஆர்ம்ஸ் எல்லாம் வந்து மேனுபுலேட்டர் எல்லாம் இட் வில் வைப்ரேட் பண்ணி it will push itself into the blood vessels. இது one of the way. and another way அப்படின்னு பார்த்தா to vibrating membrane create பண்ணுவாங்க by using a vibrating membrane. so அந்த membrane வச்சும் nanobots will be inserted. so இதான் மெயின் இது. and இதை தவிர there are many applications like இப்போ டாக்ஸ்க்கெல்லாம் டாக் ஓனர்ஸ் வந்து வெளியில போயிட்டாங்க, வீட்டுல யாரும் இல்ல அப்படின்னா டாக்ஸ் அதுக்காகவே தனி ரோபோட்ஸ் எல்லாம் இருக்கு டு ப்ரொவைட் அண்ட் ஒரு கம்பேனியன்ஷிப், டாக்ஸுக்கு கம்பேனியன்ஷிப் கொடுக்கறதுக்கு there are robots. and robotsோட அதான் as I said இதெல்லாம் வந்து few applications. so robotோட applications நிறைய இருக்கு. so that's it. and yeah, I would like to conclude with the quote: there are no great limits to growth because there are no limits of human intelligence, imagination and wonder. இது என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம டெக்னாலஜி வளர்ந்துட்டே தான் இருக்கும், அதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது, அந்த growthக்கு வந்து லிமிட்டே கிடையாது. ஏன் அப்படின்னா ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வளர ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற வர, ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், ஹியூமன் இமேஜினேஷன், ஹியூமன் வண்டர் இதெல்லாம் இருக்கிற வர, அந்த growth வந்து இருக்கிற வர இந்த growth of the technology will not decrease அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ரொபாட்டிக்ஸே எடுத்துக்கோங்களேன். ரொபாட்டிக்ஸ்ங்கிற கான்செப்டே எப்படி வந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஒரு ஹியூமன் பீயிங் அதை வந்து இமேஜின் பண்ணி பார்த்திருப்பாங்க. இமேஜின் ஓகே இப்படி இருந்த ஒரு ரொபாட், ஒரு மிஷின் வந்து நமக்கு பதிலா வேலை செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜின் தான் பண்ணி பார்த்திருப்பாங்க. and then they have put that into effort. அதுக்கப்புறம் they have used their intelligence to அதை வந்து ரியலாவே ப்ரொடியூஸ் பண்ண they use their intelligence. so இதுதான். so behind every robots built there is remarkable human intelligence. even though many unbelievable robots are made, nothing is equivalent to human intelligence. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, எவ்வளோ டாஸ்க் ரோபோட்ஸ் பண்ணுது. இதுல இந்த சர்ஜரிஸ் எல்லாம் you can't go anything wrong with சர்ஜரி, அதெல்லாம் வந்து அவ்வளோ ப்ரோக்ராம்டா இருக்கும், அவ்வளோ லைக் எஃபிஷியன்டா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல அவ்வளோ ரோபோட்ஸ் எல்லாம், அன்பிலீவபிள் ரோபோட்ஸ் எல்லாம் அவங்க செஞ்சாலும், சோஃபியா இருக்கலாம், சோஃபியா வந்து ஒரு லைக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமினன்ட் ஹியூமனாய்டு ரோபோட், இல்ல அட்லஸா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் அன்பிலீவபிள் ரோபோட்ஸ் என்னதான் அவங்க உண்டாக்குனாலும் நத்திங் இஸ் ஈக்குவலன்ட் டு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். பிகாஸ் எல்லா ரோபோட்ஸ் பின்னாடியும் ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வந்து இருக்கு. அந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இல்லாம அந்த ரோபோட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரோபோட்ஸே பில்ட் பண்ணிருக்க முடியாது. ஸோ தேர் இஸ் a remarkable human intelligence behind every robots. என்னதான் ரோபோட்ஸ் வந்து அதோட டாஸ்க் எஃபிஷியன்ட்டா பண்ணாலும், அஃப்கோர்ஸ் நமக்கே தெரியும் ரோபோட்ஸ் வந்து ஹியூமன் பீயிங் விட அது வந்து எஃபிஷியன்ட்டா பண்ணுது. பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் மிஷின், ப்ரோக்ராமபிள் மிஷின். ஸோ அது எஃபிஷியன்ட்டா பண்ணும். பட் அது பண்ணாலுமே ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் தான் பெஸ்ட் அண்ட் பெட்டர், அண்ட் நத்திங் இஸ் ஈக்குவலன்ட் டு ஹியூமன் intelligence. and then the master computer human mind, just a rewind, hold it to find the unbelievable kind to attain the infinite. which is the meaning என்னன்னா,
நம்ம மைண்ட் வந்து இட் இஸ் லைக் மோர் தேன் தட் ஆஃப் அ கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் இஸ் ஜஸ்ட் நார்மல் மிஷின், ரைட்? அதுக்கு என்ன தெரியும்? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் தெரியும். ஸோ நம்ம தான் அதுக்கு வந்து இன்புட்ஸே கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம வந்து நம்ம மைண்டை வந்து கம்ப்யூட்டர் கூட எல்லாம் கம்பேரே பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அப்படிப்பட்ட மைண்டை ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் இன்டெலிஜென்ஸ். ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட் அண்ட் ஹோல்ட் இட் டு find those intelligence. And once you find those intelligence among yourself, அது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுல இருந்து கிடைக்கிற யூசேஜ் ஒரு அதுல இருந்து இது பண்றது வந்து it will be like to the infinite இருக்கும் அப்படின்னு சொல்லி I would like to conclude this webinar. I thank all the participants and I especially thank Visaythalam Academy and Sir Prabhakaran for giving me such a wonderful opportunity. Thank you, sir.